வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா எல்ஜி ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் டைரக்ட் டிரைவ் மாடலுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து தண்ணி வெளியில் போக மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நம்ம அதை என்னங்கிறத வந்து பார்க்குறோம். நான் மிஷினை இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டு தண்ணி உள்ளே எடுக்குது. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ட்ரம்மில் தண்ணி இருக்குது. கொஞ்சம் அவங்க தண்ணி வெளில எடுக்க முடியாமல் டப்பாவில் மோந்து ஊற்றி துணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஆன் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தண்ணி உள்ளே வருது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ 1.25 மணி நேரம் மிஷின் ஓடும். நாம் இப்போ கம்மியாக வச்சு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின் ஆப்ஷனில் வச்சிங்க அப்படின்னா வாஷ் ப்ளஸ் ஸ்பின்னு மட்டும் ஓடும். ஒரு 13 நிமிஷம் ஓடும். நான் இப்போ இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே வருது. தண்ணி உள்ளே வந்துட்டு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 13 நிமிஷம் இருக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அந்த டைமில் வந்துருச்சுன்னா தண்ணி வெளியில் போகும். தண்ணி வெளியில் போனதுக்கப்புறம் ஸ்பின்னு ஓடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் அந்த டைம் வந்துருச்சு. அப்பவும் பார்த்தா தண்ணி வெளியில் போகல. இது கீழே பார்த்தீங்கன்னா மோட்ரு அடைச்சிருக்கு, பிளாக் ஆகிருக்கு. இப்போ டைமிங் குறையுது. இதுக்கு கீழே குறையாது. இது தண்ணி வெளில போனால் தான் உங்களுக்கு டைமிங் குறையும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் மோட்டர் வந்து ஓடுற சவுண்டு கேட்குது. ஆனால் தண்ணி மட்டும் வெளியில் போகல, அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், லைட்டாக வருது தண்ணி, அவ்வளோதான். உங்களுக்கு கீழே பிளாக் ஆகிருக்குது, தண்ணியே வரல. உங்களுக்கு கீழே அடைச்சிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வராது. அதில் 2-3 காரணம். மோட்ரு போயிருந்தாலும் உங்களுக்கு தண்ணி வராமல் இருக்கு. ஆனால் மோட்ரு வந்து வேலை செய்யுது, தண்ணி வைப்ரேஷன் ஆகுது, மோட்ரு ஓடுது. உங்களுக்கு ஏதாவது துணி மாதிரி சின்ன கர்ச்சிப் மாதிரி போய் அடைச்சாலும் தண்ணி வெளியில் வராது. இல்லை அழுக்கு போய் அடைச்சிருந்தாலும் உங்களுக்கு தண்ணி வெளியில் வராது. அதனால இப்போ உங்களுக்கு அடைச்சிக்கிச்சு. நம்ம தண்ணி திறந்து வெளியில் எடுத்து விட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். பெட்லேயே இருக்குது, அதோட டைமிங் குறையில, அப்படியே இருக்குது தண்ணி. அந்த மோட்டர் மட்டும்தான் உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்டு கேட்குறது ஒழி தண்ணி வெளியில் வர மாட்டேங்குது. தண்ணியில் பார்த்தீங்கன்னா அரை டப்புக்கு இருக்குது. அந்த ட்ரம்மில் பாதி ட்ரம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வாஷ் வந்து எந்த அளவுக்கு தண்ணி எடுக்குமோ அந்த அளவுக்கு எடுத்து வாக்கில் அப்படியே நிற்கிது. இப்போ நான் கீழே வந்து அந்த ட்ரெயின் மோட்ரு போகிற லாக் கழட்டி விட்டேன். அந்த ஃபில்டரை கழட்டி தண்ணி வெளியில் எடுத்துட்டேன். எடுத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. இனி ஸ்பீடாக சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா ட்ரெயின் மோட்ரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த மோட்ரு சுற்றாது. மோட்ரு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றுது. இதுலேயே வந்து உங்களுக்கு ஓவர் வைப்ரேஷன் ஆச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு தண்ணி வெளியில் தள்ளாது. அந்த பல்லு மாதிரி இருக்கிறத வந்து உங்களுக்கு வெளியில் தள்ளாது, ஆடும். அதனால கூட உங்களுக்கு போகாமல் இருக்கும். ஆனால் இது அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, இது ட்ரம் இஷ்யூ. இது உங்களுக்கு அழுக்கு போய் கீழே அடைச்சிக்கிச்சு. அந்த ஆமோட அழுக்கெலாம் அடைச்சி அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி வெளியில் போகலை. ட்ரம்மே பார்த்தீங்கன்னா வளைஞ்சு ஓடுது பாருங்கள். அது வந்து உங்களுக்கு நேராக இல்லை. அதுக்கு ஒரு ஆம் கட்டாக இருக்கும் உள்ள, அதனால உங்களுக்கு பெண்டாகி ஓடுது. இன்னும் ஃபாஸ்ட்டாக ஓடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்மு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிடும். கீச்சுன்னு கேட்கும். அது மறுபடியும் இப்போ வாஷ் துணி போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடே கிழிச்சிடும். அது இப்போ இந்த ட்ரெயின் மோட்டர் ஓடுது, இது ஒன்றும் கம்ப்ளைண்ட் கிடையாது, நல்லா தான் இருக்குது. இது ட்ரம்மு தான் கம்ப்ளைண்ட். இருக்குது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது. 6 நிமிஷத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் உங்களுக்கு குறைஞ்சி எண்டு வரைக்கும் வரும். ஆனால் ட்ரம்மில் சவுண்டு மட்டும் கீச்சுன்னு கேட்கும். இதுனா மேக்ஸிமம் 1 வாஷ் 2 வாஷ் போட்டாங்க அப்படிங்களே உங்களுக்கு ட்ரம்மு கட் ஆகிடும். ஆம் உடஞ்சிட்டு சுத்தமாக அதில் ட்ரம்மில் தேய ஆரம்பிச்சிடும்.
அழுக்கு பாருங்கள், அந்த ஆமோட அழுக்குலாம் எவ்வளோ இருக்குது, நிறைய இருந்துச்சு. அது ஃபுல்லாக தண்ணியோட வெளில வந்துருச்சு. இந்த மாதிரி கீச்சு கீச்சு கீச்சுன்னு சவுண்டு கேட்குது. கேஸ்கட்டில் ஒரு சில சவுண்டு கேட்குது. அது டைமிங் குறையுது. ஏன்னா அப்போது வந்து உங்களுக்கு தண்ணி இருக்கிற டைமிங் குறையாது. தண்ணி இல்லைன்னா மட்டும்தான் ஸ்பின்னோட டைமிங் குறையும். இப்போ உங்களுக்கு தண்ணி வெளியில் போச்சு அப்படின்னா தான் அடுத்த ப்ராசஸே ஆரம்பிக்கும். மறுபடியும் இப்போ நீங்கள் இப்போ 1 மணி நேரம் வச்சுருக்கீங்களா, குயிக்கில் வச்சுருக்கீங்க, எந்த ஆப்ஷனில் வச்சாலுமே தண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்பின் ஓடுனதுக்கப்புறம் தான் மறுபடியும் தண்ணி எடுக்கும். உங்களுக்கு தண்ணி வெளியில் போகலை அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வாஷே ஆனால் வேலை செய்யாது. ஏன்னா சென்சார் வந்து கட் பண்ணி கொடுக்காது. அதனால் உங்களுக்கு எந்த மிஷினாக இருந்தாலுமே தண்ணி வெளியில் போகணும். தண்ணி வெளியில் போனால் தான் கரெக்டாக, தண்ணி வெளியில் போச்சு அப்படின்னா தான் கரெக்டாக டைமிங் போகும். இல்லாட்டி டைமிங் போகாது கரெக்டாக. இப்போ ட்ரம்மு வந்து ஃப்ரண்ட் சீட்டில் அந்த கேஸ்கெட்டில் பிடிச்சி உட்காந்துருக்கு. அது இழுக்கிறதுக்கே வந்து டைட்டாக இருக்குது. இது மாதிரி ஏதாவது சத்தத்தோட உங்கள் வீட்டில் மிஷின் ஓடுது அப்படின்னா அதை மறுபடியும் ரன் பண்ணாதீங்க. ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து அதிகமாகும். ஃப்ரண்ட் சீட்டு கிழிச்சு கேஸ்கட்டில் வீணாகி மறுபடியும் பார்த்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்துருச்சு. இனி 1 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் எண்டு வந்துடும். ஒரு நிமிஷம் வந்துருச்சு. இனி எண்டு வந்துடும். எண்டு வந்தால் நம்ம டோர் திறக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி திறந்தால் வராது, டோர் ஓப்பன் ஆகாது. இப்போ நான் டோர் திறந்துட்டேங்க. இது பார்த்தா நம்ம ட்ரம்மு தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.